இந்த யுனிவர்ஸ் நம்பிக்கை வச்சு நீங்க செய்ற வேலைய கரெக்ட்டா செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கான பலன் வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்கேங்க நடக்குது? இதெல்லாம் ஆவுற கதையா? சும்மா யுனிவர்ஸ்ன்றீங்க, பாசிட்டிவிட்டின்றீங்க, மோட்டிவேஷன்றீங்க அப்படி இந்த கும்பமேளா நடக்கும் பார்த்தீங்களா, அந்த கும்பமேளா நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அந்த மாலை அந்த மாதிரிலாம் வித்துட்டு இருப்பாங்க. பொண்ணு பேர் வந்து மோனலிசா போஸ்லே அப்படின்ற ஒரு பொண்ணு. அந்த மாலை விக்க வந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, சாமி கும்பிட போனதில யாரோ ஒருத்தர் நபர் பத்தி ஃபோட்டோ எடுத்து, வீடியோ எடுத்து அந்த பொண்ண வந்து Facebookல, Instagramல அந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணவும், அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்ட் ஆயிருச்சு. கடைசியில ட்ரெண்ட் ஆனதுனால அந்த பொண்ணு போற வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வியாபாரம் நடக்குதோ இல்லையோ வரவங்க எல்லாம் மாஸ்க் போட்டிருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்கள மாஸ்க் கழட்ட சொல்லி கண்ண வச்சு கண்டுபிடிச்சோம். ஃபோட்டோ எடுத்துக்கிறதும், வீடியோ எடுத்துக்கிறதுமா இருந்தாங்க. பிரச்சனை வர மாரி ஆயிருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து வீட்ல கூடாரத்தில இருந்தா கூட அந்த வியாபாரம் பண்ண விடாம அங்க வந்து கூட்டம் எல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமா டிஸ்டர்பன்ஸ் ஆக ஆரம்பிச்சுச்சு. சனோஜ் மிஸ்ரா அப்படின்ற ஒரு டைரக்டர் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு தரலாம் அப்படின்ற மாரி ஒரு சான்ஸ் வந்திருக்கு. நம்பலாம் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேலை செஞ்சுட்டு, ஓ! இப்போ செஞ்சாச்சு. இன்னைக்கு ரிசல்ட் வந்துருமா? நாளைக்கு வந்துருமா? அப்படின்னு பண்ணிட்டுருப்போம். உண்மையான ஒர்க்க அவங்க நேசிச்சாங்க. அந்த நேசிச்ச ஒர்க்க பார்த்தீங்க அப்படின்னா, மத்தவங்களுக்கு குடுக்கவும், அது யுனிவர்ஸ்லேருந்து வேற விதமா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் அந்த கஷ்டத்த விட்டு அவங்கள வெளியில கொண்டு வரதுக்காக மேபி இந்த செயல் நடந்திருக்கலாம்னு நெனைக்கிறேன்.